கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜூபிட்டர் தளத்தின் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கையை விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட மிஷனரிகளை குறைந்த நேரத்தில் சொல்வதற்காகவே இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிடுகிறோம். குறைந்த நேரத்தில் நாங்கள் பதிவிடுகிற அதே மிஷனரியை விரிவாகவும் நாங்கள் பதிவிடுகிறோம். இரண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று நாம் காணப்போகும் மிஷனரி பிஷப் டேனியல் கோரி. பிறப்பு 10/4/1777, மறைவு 5/2/1837. சொந்த தேசம் இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியா. டேனியல் கோரி ஒரு ஆங்கிலிக்கன் ஆயராகவும் பேராயராகவும் விளங்கியவர். அவர் 1802ஆம் ஆண்டு லிங்கன் மறைமாவட்டத்தின் டீக்கனாகவும் 1804ஆம் ஆண்டு ஆயராகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் அவர் 1806ஆம் ஆண்டு இந்தியாவின் வங்காளத்தில் ஒரு குருவர்க்கத்தில் பணியமர்த்தப்பட்டார். அவர் 1823ஆம் ஆண்டு கல்கத்தாவின் பிரதான டீக்கனானார். பின்னர் 1835ஆம் ஆண்டு மெட்ராஸின் பேராயராகவும் அர்ப்பணம் செய்யப்பட்டார். இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கொண்ட அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுனார் பகுதி மக்களிடையே பணியாற்றினார். அவர் அந்த பகுதியில் மற்றும் வாரணாசி வரை சுற்றியுள்ள பகுதிகளில் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு பள்ளிகளையும் கிறிஸ்தவ சபைகளையும் நிறுவினார். 1810ஆம் ஆண்டில் அவர் கான்பூருக்கு சென்று அங்கு தனது நெருங்கிய நண்பரான ஹென்றி மார்ட்டினுடன் சிறிது காலம் ஊழியம் செய்தார். அங்கு சேவை செய்யும் போது அவர் மிகுந்த நோய்வாய்ப்பட்டதினால் கான்பூரிலிருந்து கல்கத்தாவுக்கு உடனடி குணமடைவதற்காக புறப்பட்டார். இருப்பினும் அவர் கர்த்தரை சேவிப்பதில் ஒருபோதும் பின்னோக்கி பார்த்ததில்லை. கோரி உள்ளூர் முஸ்லிம் மக்களிடையே கூட ஊழியம் செய்து அவர்களை கிறிஸ்துவருக்குள் வழிநடத்தினார். அவர் 1812ஆம் ஆண்டில் எலிசபெத் என்பவரை மணந்தார். எலிசபெத்துடைய ஆவிக்குரிய உறுதியும் மெய்யான பாசமும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தபோதிலும் ஆண்டவரின் சேவையில் முன்னேற அவருக்கு பெரிதும் உதவியது. அவர்கள் இருவரும் ஆக்ராவுக்கு சென்று 2 ஆண்டுகள் ஊழியம் செய்தனர். அங்கு கர்த்தரின் வார்த்தை மிகவும் பலனளித்ததினால் உள்ளூர் மக்களுடன் கிறிஸ்தவ சபைகள் நிறுவப்பட்டன. அவரது கல்லீரல் நோய் மோசமடைந்ததால் மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சொந்த தேசத்திற்கு திரும்ப வேண்டியதாயிருந்தது. இருப்பினும் இந்துஸ்தானி சகோதரர்களுக்காக அவருக்கு இருந்த வைராகியத்தினால் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து கல்கத்தா, பனாரஸ், இன்று உள்ள வாரணாசி, பக்சர் மற்றும் சுனார் இடங்களில் தனது ஊழியத்தை தொடங்கினார். பின்னர் அவர் 1835ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மெட்ராஸ் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார். அவரது மரணம் வரை அவர் அங்கே பணியாற்றினார். அக்காலகட்டத்தில் தஞ்சாவூர் மற்றும் திருநெல்வேலியில் உள்ள கிறிஸ்தவ சபைகளில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் சமாதானம் ஏற்படுத்துவதற்கும் அவர் கடுமையாக உழைத்தார். மேலும் பல பள்ளிகளையும் கிறிஸ்தவ சபைகளையும் நிறுவிய கோரி பல இளைஞர்களுக்கு கர்த்தரை சேவிப்பதில் பயிற்சியளித்தார். இரக்கமுள்ள இதயத்துடன், சாந்த குணமுடன் மற்றும் மனத்தாழ்மையுடன் 24 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் ஊழியம் செய்த பிஷப் டேனியல் கோரி 1837ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு தன் ஓட்டத்தை முடித்தார். தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். பிரியமானவர்களே, பல மிஷனரிகள் தங்கள் நாடுகளை விட்டுவிட்டு நம்முடைய நாட்டை காப்பாற்ற பாடுபட்டார்கள். நம் சொந்த நாட்டிற்காகவும் நம் சொந்த ஜனத்திற்காகவும் நாம் பாரப்படுகிறவராய் இருக்கிறோமா? கர்த்தாவே, எங்கள் நாட்டின் ரட்சிப்பின் ஒளியை பரப்புவதற்கு எங்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.